ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டது. மார்ச் மாதம் 17ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 20ஆம் திகதி வரை. தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் ஏமாற்றும் வேளையையே செய்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஏப்ரல் 18ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி. பெரேரவில் காணும் ஐக்கியம் மாற்றத்திற்குரிய நாட்டை உருவாக்கவும் தேவையானது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. குறுவிட்ட பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து, பலருக்கு காயம். 74வது ஆண்டை பூர்த்தி செய்த இலங்கை விமானப்படை. முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட 10 சந்தேக நபர்களுக்கு பிணை. உள்நாட்டுச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 17ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 2 தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய வெற்றி பெற்று இன்று எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் இடையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளனர். உடன்படிக்கைகளின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீதத்தை ஒருதலை பட்சமாக மீறுவதால் மக்களும் வர்த்தகர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நெருக்கடி பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சாதாரண மக்களை இவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நொச்சியாகம சமநல ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இது இவ்வாறே போனால் பெட்ரோல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதுடன் அரசு நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு வரும் எரிபொருளும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இவற்றை செய்ய முடியாத அரசாங்கமே நாட்டில் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாது. நாட்டை ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடம் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளின் பேரில் ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும், 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி, தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்று தெரிவித்தார். நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, புத்தாண்டின் நீட்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் இட்டுச் செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 10 நாட்கள் நடைபெறும் தலதா கண்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி, எவ்வித தடைகளும் அல்லது இடையூறுகளும் இல்லாமல் தலதா ஆண்டகையை வழிபடும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவது அனைவரின் பொறுப்பு என்றும் இதற்காக அரசாங்கம் உச்ச பங்களிப்பையும் தலையீட்டையும் வழங்கும் என்றும் தெரிவித்தார்.
பெருகிற இடம்பெறும்போது காணும் ஐக்கியம் மாற்றத்திற்குரிய நாட்டை உருவாக்குவதற்கு தேவையானதெனவும் இது தனிமைப்படுத்தப்பட்ட செயற்பாடு அல்ல எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஹொரணி ரஜமகா விகாரையின் ராய்கம்புர நவமகா பெருகிற வீதி உலாவின் ஆரம்ப நிகழ்வில் இணைந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, மனித நாகரிகம் ஆரம்பமான நாளிலிருந்தே உலகம் முழுவதும் ஒவ்வொரு மனித சமூகமும் தமக்கான தனித்துவமிக்க கலாசார பெருமதிகளை கொண்டு தமது அடையாளத்தை கட்டியெழுப்பியுள்ளதை மனித வரலாற்றை உற்று நோக்கும் போது எம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பெருகிற என்பது மதத்தின் பெருமை போன்று அழகியல் சார்ந்த பெருமதிகளின் ஒன்றிப்பாகும். பெருகிற ஊர்வலம் முழுவதும் எமக்குரியவை என்ற உணர்வு அனைவர் மத்தியிலும் இருக்கும். அதேபோன்று பெருகிற என்பது தனித்தனியான நபர்களுக்காக கூட்டு மனித செயற்பாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு கலாசார சந்தர்ப்பமாகும். தனித்தனியான மனித தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு பதிலாக கூட்டு மனித செயற்பாடுகளே நாடு என்ற அடிப்படையில் நமக்கு தற்போது தேவைப்படுவது என நான் எண்ணுகிறேன். வறுமையின் ஆழத்திற்கு விழ செய்துள்ள எம்மை போன்ற நாடு மீண்டு எழுவதற்கு இந்த ஐக்கியம் மிகவும் முக்கியமானது என நாம் நினைக்கின்றோம். படுகொலிக்குள் தள்ளப்பட்டுள்ள எமது நாட்டை மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி கொண்டு செல்வதே இன்று எமக்குள்ள சவாலாகும். குறித்த மறுமலர்ச்சி நாட்டிற்கு பொருளாதார மறுமலர்ச்சியை போன்ற கலாசார மறுமலர்ச்சியும் மிகவும் முக்கியமானது என நான் நம்புகிறேன். அனைத்து மத கலாசார கலை என்பவற்றை ஒன்றாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரே தளத்தில் ஒரே இடத்தில் அனைத்து கலாசாரங்கள் மற்றும் கலாசார அம்சங்களை வெளிப்படுத்தும் அழகிய தருணமே நாம் கட்டியெழுப்புவதற்கு முயற்சிக்கும் வளமான நாடு, அழகிய வாழ்வுடன் கூடிய நாட்டில் எமது எதிர்கால பிரார்த்தனையாகும். எமது நாடு சிங்களம், தமிழ், முஸ்லிம், பெர்கர், மலே, பௌத்தம், கத்தோலிக்கம், இந்து, இஸ்லாம் ஆகிய அனைத்து இன மற்றும் மத நிகழ்வுகளை ஒன்றாக பார்க்கும் நாடாகும். அந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஹொரணி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய மதுராவல சோபித்த தேரர், பிரதமர் மகா சங்கத்தினர், சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, தேசிய மக்கள் சக்தியின் பிரதம செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் நிகல் அபேசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஒஷானி உமாங்கா உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக குருவிட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் குருவிட்ட எரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காயமடைந்த மேலும் 2 ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வானின் பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை விமானப்படை தனது 74வது ஆண்டு நிறைவை நேற்று 2ஆம் தேதியன்று இலங்கை விமானப்படை தலைமையகத்தில் தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க தலைமையில் பெருமையுடன் கொண்டாடியது. இலங்கையில் விமானப்படையின் வரலாறு 1951 மார்ச் 2ஆம் தேதி ராயல் சிலோன் விமானப்படை நிறுவப்பட்டதன் மூலம் ஆரம்பமாகியது. மேலும் இலங்கை சோசலிச நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டவுடன் ராயல் சிலோன் விமானப்படையாக இருந்து 1972 மே 22ஆம் தேதி இலங்கை விமானப்படையாக மாற்றமடைந்தது. நாட்டை பாதுகாப்போம் என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு இலங்கை விமானப்படை 74 ஆண்டுகளாக தாய் நாட்டிற்கான தனது பணியை முறையாக நிறைவேற்ற முடிந்தது. இலங்கை வான்வெளியின் நிரந்தர பாதுகாவலரான இலங்கை விமானப்படை முழுமையான மனிதநேயம், புதிய தொழில்நுட்ப அறிவு, தொழில்துறை முதிர்ச்சி மற்றும் ஒழுக்கம் கொண்ட பெருமைமிக்க இராணுவமாக தனது கடமைகளை செய்து தாய்நாட்டிற்கு ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளின் போது மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கு சிறப்பு பங்களிப்பை செய்து நாட்டின் வான்வெளியை பாதுகாத்து வருகிறது. தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க உட்பட மொத்தமாக 20 விமானப்படை தளபதிகளின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை விமானப்படை 74 ஆண்டுகளாக இலங்கை மக்களை பாதுகாப்பதன் மூலம் தாய்நாட்டிற்கான தனது பணியை நிறைவேற்றியுள்ளது. மேலும் தாய்நாட்டிற்காக தனது மகத்தான பணியை தொடர்ந்து செய்து வர இலங்கை விமானப்படை எந்நேரமும் தயார் நிலையில் உள்ளது.
கடந்த வருடம் 5ஆம் மாதம் 30ஆம் தேதி கலனிவெளி பெருந்தோட்ட யாக்கத்திற்குட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு எதிர்வரும் 6ஆம் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் மற்றும் 10 சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவர்களை தலா 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இவ்வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி பெருமாள் ராஜதுரை மற்றும் சான் குலத்துங்க ஆகியோர் ஆஜராகினர். அதே நேரம் கலனிவெளி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சார்பாக சட்டத்தரணிகளான பாலித்த சுபசிங்க மற்றும் சுரேஷ் கயான் ஆகியோர் பிரசன்னமாகினர். 2008ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை இராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இருவருக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. 42 மற்றும் 46 வயதுடைய சந்தேக நபர்கள் நவகத்தேகமா மற்றும் அலையபத்துவ பகுதிகளில் குற்றப்புலனாய்வு துறையினரினால் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மே 22, 2008 அன்று தெஹிவளையில் உள்ள வைத்தியசாலையில் பத்திரிகையாளர் கீத் நோயர் கடத்தப்பட்ட போது தொடங்கப்பட்ட இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருகிறது சிஐடி. தி நேஷன் செய்தித்தாளின் இணையாசிரியராக இருந்த நோயர் ராணுவம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்த விமர்சன செய்திகளை வெளியிட்டதற்காக அறியப்பட்டார். அவரது கடத்தல் பரவலான கண்டனங்களையும் நீதிக்கான கோரிக்கைகளையும் தூண்டியது. இரவு நேரங்களில் ஓடும் ரயில்களில் காட்டுஜானைகள் மோதுவதை தடுப்பதற்காக மேலதிக வேக வரம்புகளை அமுல்படுத்தவும் ரயில் சேவை நேர அட்டவணைகளை மாற்றியமைக்கவும் ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. காட்டுஜானைகள் அதிகளவு நடமாடும் பகுதிகளில் இந்த வேக வரம்புகளை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மட்டக்களப்பு மார்க்கத்தில் பலுகஸ்வெவையிலிருந்து கிங்குராகொட வரையும், வெலிகந்தையிலிருந்து புனானை வரையும், திருகோணமலை மார்க்கத்தில் கல்லோயாவிலிருந்து கந்தளாய் பகுதியையும் உள்ளடக்கியவாறு இந்த ரயில் சேவை நேர அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் இந்த நேர அட்டவணை அமுல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டிற்கு சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து படகு மூலம் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 லட்சம் வலி நிவாரணி மாத்திரைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த மாத்திரைகள் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மேற்குறித்த சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேசத்தில் பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவரிடமிருந்து 30,000 ரூபாய் லஞ்சம் பெற முயன்றபோது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கல்நேவ போலீஸ் குற்றப்பிரிவில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் ஆவார். கல்நேவ நகரில் புல்வெட்டும் இயந்திரத்தை பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிக்கு விற்பனை செய்வது தொடர்பில் வியாபாரியிடமிருந்து 30,000 ரூபாய் பெற முயன்றபோது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் 2 போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். 11,000 ரூபாவை லஞ்சமாக பெற்ற தபால் திணைக்களத்தின் அலுவலக உதவியாளருக்கு சிறை தண்டனை விதித்து கொழும்பு உயர் நீதிமன்ற இலக்கம் 4 நீதிபதி மகேஷ் வீரமன் உத்தரவிட்டுள்ளார். மீரிகம பகுதியில் வசிக்கும் ஒரு வர்த்தகர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைவாக மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் சர்வதேச எக்ஸ்பிரஸ் பிரிவில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 30 சிசிடிவி கேமராக்களை வரி செலுத்தாமல் விடுவிப்பதற்காக முறைப்பாட்டாளரிடமிருந்து 11,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் குறித்த அலுவலக உதவியாளர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்திருந்தது. இதன்படி 4 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஊழியருக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 7 ஆண்டுகள் வீதம் 4 குற்றச்சாட்டுகளுக்கு 28 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அபராதம் செலுத்தப்படாவிட்டால் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் 3வது குற்றச்சாட்டிற்காக 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பகுதியில் இன்று காலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பரை போலீசார் வழிமறித்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனிற்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மாத்தறை நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எழுவைத்தீவு மற்றும் அனலைத்தீவு இடையே உள்ள கடற்பரப்பில் 197 கிலோகிராம் மற்றும் 400 கிராம் கஞ்சா இன்று காலை கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையின் விசேட ரோந்து நடவடிக்கைகளின் போது கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக எழுவைத்தீவு அனலைத்தீவு கடற்பரப்பில் பயணித்த படகொன்றினை சோதனையிட்ட பொழுது 197 கிலோகிராம் 400 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து காரைநகர் மற்றும் மன்னார் பேசாலை பகுதியினை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த இருவரையும் சான்று பொருட்களையும் ஊர்காவற்துறை போலீசார் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலன் பிந்துனுவெவ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் வீட்டு வளாகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான துப்பாக்கிகளுக்கான 341 தோட்டாக்கள் மற்றும் 2 கைக்குண்டுகளை கலன் பிந்துனுவெவ போலீசார் மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட பொருட்களில் 281 T56 தோட்டாக்கள், 5 மேகசின்கள், SLR வகை தோட்டாக்கள், 6 84S வகை தோட்டாக்கள், 7 84S பயிற்சி தோட்டாக்கள் மற்றும் 3 6 மில்லிமீட்டர் பிஸ்டல் தோட்டாக்கள், ஒரு SMG மேகசின் மற்றும் 4 கைக்குண்டுகள் ஆகியவை அடங்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். ஆயுதங்கள் தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தனது குடும்பத்துடன் வீட்டில் வசித்து வந்துள்ளதுடன் அவர் 2022ஆம் ஆண்டு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் திகதி காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக 20 சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறையுடன் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கலந்துரையாடல் தோல்வியுற்றதால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். சுகாதார நிபுணர்களின் கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்வதற்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்தனர். அடையாள வேலை நிறுத்தத்திற்கு மருத்துவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் சிறுவர் மருத்துவமனைகள், புற்றுநோய் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் வேலைநிறுத்தம் அமுல்படுத்தப்படாது என மருத்துவமனைகளில் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆதியொருவரின் சம்பளம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தவறானது என சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு அமைப்பாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். சுகாதார நிபுணர்களை பாதிக்கும் கணிசமான சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய 2025 வரவு செலவு திட்டத்தில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். டிசம்பர் 20, 1923 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் 68வது அமர்வில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 3ஆம் தேதியினை உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்திற்கான முக்கிய நோக்கம் என்பது இந்த பூமியில் மனிதர்களை தாண்டி பல்வேறு வகையான வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் உள்ளன. நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி என்கிற பெயரிலும் பல நேரங்களில் மனிதர்களின் வேட்டையாடும் தன்மையினாலும் ஆண்டுக்கு ஆண்டு வனவிலங்குகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. இந்நிலையில் தான் வனவிலங்கு மற்றும் தாவரங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு மேற்கொள்ளும் வகையில் உலக வனவிலங்கு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தற்போது 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக சில நாடுகளில் மீன்வளம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமாக பங்களிக்கிறது. அதாவது கடல் மீன் இருப்புகளில் 1/3 பங்கிற்கு மேல் அதிகமாக மீன் பிடிக்கப்படுகிறது. இவை தொடரும் பட்சத்தில் மீன்வள
இருப்பு குறைவதோடு இதனை சார்ந்துள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. பல்லுயிர் பாதுகாப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்ள தேவைப்படும் நிதி தோராயமாக 824 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பல்லுயிர் பாதுகாப்பில் ஆண்டுதோறும் 143 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே முதலீடு செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் 500 பில்லியன் அமெரிக்க டாலரினை வனவிலங்கு பாதுகாப்பிற்காக முதலீடு செய்ய அனைவரும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர். கரித்தகந்த வாயிலுக்கும் கந்தேகொட ரயில் நிலையத்திற்கும் இடையில் 52.5 தூணுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் எல்பிடிய பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவன் தனது கையடக்க தொலைபேசியின் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பயன்படுத்தி ரயில் தண்டவாளத்தில் தனியாக பயணித்ததாகவும் ரயிலில் ஒலி எழுப்பியும் சத்தம் கேட்கவில்லை என்றும் பின்னால் வந்த ரயிலில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த மாணவன் சாதாரண தர பரீட்சைக்கு இம்முறை தோற்றவிருந்தவர் என தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பொலிவியாவில் 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 39 பேர் காயமடைந்துள்ளனர். அதிக வேகம் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தில் சிக்கிய பேருந்துகளில் ஒன்று நாட்டின் புகழ்பெற்ற ஒருரோ கார்னிவலுக்கு பயணித்த ஒரு குழுவை ஏற்றி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் விபத்தில் மரணித்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. 2025 ஆண்டுக்கான 97வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விருது விழாவை நகைச்சுவர் நடிகர் கேனன் ஓ'பிரைன் தொகுத்து வழங்கினார். இதில் சிறந்த திரைக்கதை, படத்தொகுப்பு, இயக்குனர், நடிகை, திரைப்படம் என மொத்தமாக 5 விருதுகளை அனோரா திரைப்படம் குவித்துள்ளது. இப்படத்திற்காக சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த படம் என 4 பிரிவுகளில் இயக்குனர் ஷான் பேகர் ஆஸ்கார் விருதுகளை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஒரே படத்திற்காக 4 விருதுகளை வென்ற முதல் நபர் என்ற சாதனையையும் ஷான் பேகர் பெற்றுள்ளார். மேலும் அனோரா படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருதை மைக்கி மேடிசனும், தி புரூட்டலிஸ்ட் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை ஆட்ரியன் பிராடியனும் வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் முழு ஆதரவும் உக்ரைனுக்கு உள்ளதாக பிரித்தானிய பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்த பின்னர் டவுனிங்கில் சர் கீர் ஸ்டார்மரை சந்தித்தார். இதன்போது பிரித்தானிய பிரதமர் தனது முழு ஆதரவை அளிப்பதாக உறுதியளித்தார். உக்ரைனுக்கு இவ்வாறான நட்புகள் காணப்படுவது மிகவும் மகிழ்ச்சி என செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனிய ராணுவ பொருட்களுக்கான 2.6 பில்லியன் ஸ்ட்ரேலிங் பவுண்ட் கடனிலும் செலன்ஸ்கி மற்றும் ஸ்டார்மர் கையெழுத்திட்டனர். இந்த கடன் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்தி திருப்பி செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மற்றும் பரந்த ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்து லண்டனில் ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டை சர் கீர் ஸ்டார்மர் நடத்தினார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். வருண் சக்கரவர்த்தியின் 5 விக்கெட் எடுப்பின் துணையுடன் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிக்குழு நிலை ஆட்டத்தில் இந்திய அணியானது நியூசிலாந்தை 44 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இந்த வெற்றியுடன் குழு ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்தியா அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ளும். இந்த ஆட்டம் துபாயில் நாளை ஆரம்பமாக உள்ளது. அதேவேளை தோல்வியடைந்த நியூசிலாந்து அணியானது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்கும். இந்த ஆட்டமானது மார்ச் 5ஆம் தேதி லாகூர் கடாபி மைதானத்தில் நடைபெறும். இரு அரையிறுதிப் போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஒன்றுடன் ஒன்று பல பரீட்சை நடத்தும்.
கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தள, நுவரெலிய மற்றும் பொலனறுவ மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்துகிறது.